ஆஸ்ட்ரோ கிளிட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஆடி 1லேருந்து ஆடி 32 வரைக்கும் தான் ஒவ்வொரு நாளைக்கு உள்ள வழிபாடு பற்றி சொல்லிவிட்டேன். அது வீட்டில் செய்யக்கூடிய எளிய பரிகாரங்களும் இந்த வரிசையிலே சொல்லி வருகிறேன். இந்த பதிவு ஆடி 10ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. இன்றைய தினம் பிரதோஷம் வழிபாடு மிகவும் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த பிரதோஷ நாளிலே சிவபெருமானை வணங்கி வழிபடலாம், அம்மனை வழிபடலாம். எப்பயும் பொதுவாக ஆடி மாதம் அம்மன் தான். அம்மனை வழிபடலாம். பிரதோஷம் வருவதால் சிவனுக்கு ஏற்ற தினமாக விளங்குவதால் அது ஞாயிற்றுக்கிழமையில் பிரதோஷம் வருது ரொம்ப விசேஷம். சூரியனுக்கு உண்டான கிழமை தான் ஞாயிறு. சூரியனுடைய அம்சம் தான் சிவபெருமான். அப்போது மாலை வேளையிலே பிரதோஷம் காலத்திலே வீட்டிலும் வணங்கலாம், வழிபடலாம், ஆலயம் சென்று வழிபடலாம், இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். இப்போ இதில் இந்த பதிவில் ஒரு விசேஷமான விஷயத்தை தான் சொல்ல போகிறோம். பிரதோஷத்தில் எப்பயும் பார்த்தீங்கன்னா முதல்ல நந்தியம் பெருமானுக்கு தான் அபிஷேகம் செய்வாங்க. ஏனென்று சொன்னால் ஒரு சனிக்கிழமை ஏற்பட்டிருந்த அந்த பிரதோஷ காலத்திலே தான் எல்லாம் வல்ல சிவபெருமான் ஆலகால விஷயத்தை உண்டு தன்னுடைய கண்டத்திலே தங்க வைத்துக் கொண்டார். பார்வதி தேவி கண்டத்தை பிடித்தனால் அங்கே அந்த விஷம் தங்கிவிட்டது. அதற்கு அவருக்கு ஏற்பட்ட பெயர் தான் திருநீலகண்டர். அப்போ அவர் அந்த விஷத்தினால் பாதிப்பு கண் விழித்திருந்தார். நடனம் ஆடினார். நந்தியின் இரு கொம்புகள் இருக்கும் இல்லையா, அது நடுவில் நடனம் ஆடினார்னு சொல்லுவாங்க. இதுதான் பிரதோஷ வேலையில் எப்பவுமே நந்திக்கு 2 கொம்புக்கு நடுவில் சிவனை பார்த்து தரிசனம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது முக்கியமான ஒரு விஷயம். இது ஒரு சிலர் தான் கடைப்பிடிப்பார்கள். எல்லாரும் அது அந்த இப்போலாம் ஃபாஸ்ட் லைஃப் ஆயிடுச்சு, அவசர காலம். சிவனை பார்த்துட்டோமா, தூரந்து பார்த்தாலும் சரி, இல்லை சில கோயிலில் டிவி வச்சுப்பாங்க, டிவியில் பார்த்துட்டோமா, ஓகே அவ்வளோதான் பார்த்துட்டோம். பிரசாதம் கிடைச்சதா கிடைக்கல, ஓகே போயினே இருக்கலாம், அவ்வளோதான். ஒரு சிலரே தான் அபிஷேகம் பார்த்து, அலங்காரம் பார்த்து, ஆராதனை பார்த்து, நந்தியம்பெருமானுடைய தங்களுடைய கோரிக்கையை சொல்லி அந்த பிரதோஷ காலத்திலே எப்படி வலம் வருவது என்ற ஒரு விசேஷமான யுக்தியும் கடைபிடித்து வருகிறது. அவ்வாறு கோமுகியை தாண்டாமல் வலம் இடம் சிவனை தரிசித்து கொடிக்கம்பத்தில் நின்று வணங்கி தங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி அன்றைய தினம் மட்டும் நந்தி எம்பெருமானிடம் கோரிக்கையை சொல்லலாம். இப்படியாக வழிபட்டு வருவதான் தொன்று தொட்டு வரும் வழக்கமாகும். இந்த நந்தி எம்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து முடித்தவுடன் அவருக்கு அலங்காரம் செய்து ஆராதனை செய்வார்கள். அப்பொழுது அருகம்புல்லால் மாலை கட்டி போடுவார்கள். பெரும்பாலும் விநாயகருக்கு தான் அருகம்புல் சாட்டுவார்கள். ஆனால் நந்தியம்பெருமானுக்கும் செய்வார்கள். அதற்குண்டான உணவு அதுதானே. காளை, பசு எல்லாத்துக்குமே புல் தானே உணவாக வழங்கப்படுகிறது. அந்த வகையிலே அந்த நந்தியம்பெருமானுக்கும் அருகம்புல் சாற்றி வழிபடுவார்கள். அப்பொழுது காப்பரிசி என்று செகுப்பரிசி சொல்வார்கள். அதை வெல்லம் கலந்து, ஏலக்காய் சேர்த்து வெல்லம் கலந்து நந்தியம்பெருமானுக்கு நிவேதனம் செய்வார்கள். பார்த்துருப்பீங்க. பார்த்துருக்கு மட்டும் இல்லை, வாங்கி சாப்பிட்ருப்பீங்க, கண்டிப்பாக சாப்பிட்ருப்பீங்க. காப்பரிசி கொடுப்பாங்க. செகுப்பரிசியில் அது ரொம்ப விசேஷமான நந்தியம்பெருமான் பிடித்த உணவு. அது இந்த வெல்லம் கலந்த அரிசி. வெல்லம் கலந்த அரிசி மட்டும் இல்லை, வெல்லம் கலந்த சாதம் ரொம்ப விசேஷமானது. பசுவுக்கு கொடுக்கலாம், காளைக்கு கொடுக்கலாம். காளை தான் நந்தியம்பெருமான், பசு தான் கோமாதா. அப்போ அந்த காப்பரிசி அன்றைய தினம் கிடைத்து விட்டால், அதுவும் இப்போ என்ன சொல்கிறேங்க கேட்டுருங்க. பிரதோஷ காலத்தில் வேலையில், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வருது, ஆடி மாதம்,
உடனே பரிகாரம் பண்ண பலிக்கக்கூடிய மாதம். அந்த காப்பரிசி கிடைத்து விட்டால், ஒரு கைப்பிடி காப்பரிசி கிடைத்து விட்டால், உங்கள் வாழ்வே வளமாகிவிடும். எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும். நந்திக்கு ரொம்ப பிடிச்சமான உணவு இது. அதை நாம் உண்ணும் பொழுது, நந்தி நமக்காக ஈசனிடம் வேண்டுவார்கள். நீங்க அது முதல்ல காப்பரிசி வீட்ல கொண்டாந்து குடுக்கணும். அது உங்க பங்கு இருக்கணும் அதுல. அது இல்லாவிட்டாலும் கூட, அந்த நந்தியம்பரை நினைத்து அதை நீங்கள் உண்ணலாம். மற்ற பக்தருக்கு கொண்டு வந்து கொடுத்தாலும். அப்போ நந்தியம்பரம் பிடித்த உணவை நீங்கள் உண்ணும் பொழுது, அவர் மகிழ்வார். நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடே மத்தவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு "எப்பா எனக்கு இந்த ஸ்வீட் தான் பிடிக்கும். உனக்கு?" "எனக்கும் அதாங்க பிடிக்கும்." பரவாயில்லையே! எனக்கு பிடிச்சது உனக்கும் பிடிச்சிருக்கே." அப்போ அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். நீங்க ஃப்ரெண்ட்ஸ்ல, ரிலேஷன்லாம் அந்த மாரி பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாரி தான். அந்த ஒரு கைப்பிடி காப்பரிசி அன்றைய தினம் உண்ணுவது ரொம்ப விசேஷம். நீங்கள் நந்திக்கு கொடுப்பது இன்னும் மகா சந்தோஷம். உங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீரும். தடைகள் விலகும். நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கும். சிவன் அருள் கிடைக்கும். இது முக்கியமா சொல்லணும். சிவன் அருள் கிடைக்க தான் நம்ம போறோம். சிவன் அருள் கிடைச்சா எல்லாமே கிடைச்சிரும். அப்ப அந்த ஒரு கைப்பிடி அரிசியால் எவ்வளவு நன்மை நடக்குது பாருங்க. அதை பெற்று உண்ண வேண்டும். அதை நீங்க மற்றவருக்கு தான தர்மம் செய்ய வேண்டும். வெளில இருக்கவங்களுக்கும் குடுக்கலாம். தப்பு கிடையாது. எப்பவுமே பிரசாதம்லாம் உள்ள சாப்பிட்டு அப்படியே போட்டு வந்துருவாங்க. வெளில இருக்கவங்களுக்கு குடுக்க மாட்டாங்க. காசு தான் குடுப்பாங்க. இல்ல சாப்பாடு வாங்கி குடுங்க. இந்த பிரசாதமும் குடுக்கலாம். தவறில்லை. ஒரு சிலர் கொடுப்பார்கள். குடுத்திருக்கிறார்கள், கொடுப்பார்கள். அதை வாங்கி அவர்கள் சாப்பிடுவார்கள். சில பேர் சாப்பிட மாட்டாங்க. சில பேர் அவங்க சாப்பிடுறாங்க, சாப்பிடல. நம்ம குடுத்துடணும். அவ்வளோதான். இவ்வாறு செய்து வந்தீர்களானால், உங்களுக்கு அந்த ஆடி மாதத்துல வர அந்த ஞாயிற்றுக்கிழமை, பிரதோஷ காலம் வேற. சிகப்பரிசி என்று சொல்லக்கூடிய அந்த காப்பரிசி நைவேத்தியம் செய்து வணங்கி வழிபட்டு வந்தீர்களானால், மிகப்பெரிய பேறு உங்களுக்கு கிடைக்கும். நந்தியின் அருள் கிடைத்து விட்டால், நந்தி சிவனிடம் வேண்டி சிவன் அருளை பெற்றுத் தருவார். இதுதான் உண்மையான விஷயம். ஒரு ஆபீஸர பார்க்கணும்னா, ஒரு பியூன பார்த்தோன்னா காலைல வேலை முடிஞ்சிரும். அதானே உண்மை. அந்த ஆபீஸருக்கு அசிஸ்டன்ட்டா இருக்கவங்ககிட்ட போய் பார்த்தோம்னா, அவரு தான் போய் சொல்லுவாரு. இப்ப நம்ம எப்படி கோயிலுக்கு போனா என்ன பண்றோம்? நம்ம டைரக்ட்டாவே சாமிகிட்ட போறோம். அர்ச்சகர்ட்ட சொல்லி, நம்ம என்ட்ட சொல்றோம், பிரச்சனைய சொல்றோம். நம்ம பேர சொல்றோம், நட்சத்திரம் சொல்றோம், ராசி சொல்றோம், அர்ச்சனை பண்ண சொல்றோம். அவர் நமக்காக அர்ச்சனை செய்து தரும்போது, அதனுடைய பலன் கிடைக்கும். அதை விட பல மடங்கு கிடைக்கக்கூடிய பலன் தான் இப்ப சொல்லிட்டு வரேன். அதனால, நீங்கள் இதை செய்தீர்களானால், இந்த ஆடி மாதம் வரும் 10ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷ காலம் வருகிறது. நெறைய பண்ணலாம். இந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணி பாருங்க. அப்ப கண்டிப்பா நல்லது நடக்கும். சில பேர் அன்றைய தினம் கோயிலுக்கு சென்று வந்து, அந்த காப்பரிசியை தூள் செய்து கூட வெல்லம் கலந்து எறும்புகளுக்கு வழங்கலாம். வீட்டிற்கு வந்த பசு இருந்தால் பசுமாட்டுக்கு வழங்கலாம். இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம். அன்றைய தினம் செய்வது ரொம்ப விசேஷம். அதுவும் பிரதோஷ கால வேளையில் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும். அப்போ உங்களுக்கு நடக்காத விஷயம் நடக்கும். சிவன் அருள் கிடைக்கும். எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.